போகுது ஒருவேளை உன்னை நீ அவமானப்படுத்திக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா என்ன மாதிரி சிறந்த ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ண. ஐயோ ஃப்ளோல என்னன்னு உளறிக்கிட்டு இருக்கனே. அது சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய பலமோ இல்லைன்னா டெக்னிக்கோ முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்றது தான். இதெல்லாம் பண்றதுக்கு நீ ஹீரோ இண்டஸ்ட்ரியில ஒரு இடத்த பிடிச்சி வைக்கணும். அது மட்டும் இல்லாம எஸ் கிளாஸ்ல நீ டாப் 10 குள்ள வரணும் ஜெனோஸ். இப்போதைக்கு உன்னோட பெரிய டார்கெட் இதுவா மட்டும்தான் இருக்கணும். புரியுது மாஸ்டர், நான் முழு முயற்சி பண்ணுவேன். ஓகே, நம்பிட்டான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? என்ன இவ எப்படி இதை பண்ணா? நான் தான் சொன்னேனே, ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். போயிட்டு அப்புறம் வாப்பா. இல்லன்னு சொன்னு வச்சுக்கோயேன், என் பஞ்ச பார்க்க வேண்டியது. இவன் அவனேதான். இவன் ரொம்ப ஆபத்தானவன். ப்ளீஸ் இவனை தடுத்து நிறுத்துங்க. ஓ அப்படியா? நீதான் அந்த கெட்டவனா? டைகர் ஹீரோ இப்ப வந்துட்டான். சோனிக்கே, அவங்க எல்லாம் உன்னை வில்லன் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. வேணும்னா அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துறேன், நல்லா இருக்கும். அவங்க சொன்னது உன்னதாண்டா மொட்டை. இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஓடிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை உண்மையா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்தாங்கன்னா இங்க யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா அது எல்லாமே ரூமர் தானா? இது ஐயோ, காலையில கான்பூ சூப் வாங்க மறந்துட்டேன். இப்ப நல்லா கேளுங்க, நான் இந்த நாளையே சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்காக ஒண்ணும் பண்ணல. உங்க எல்லாருக்காகவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட மனசாட்சிக்கும் புடிச்சுதான் பண்றேன். என் மேல அப்படி இருந்து பழி போடணும்னு நினைச்சா போடுங்களா, மொட்டை பயலுங்களா. அட உண்மையான மொட்டை நீதானே. என்னடா சொன்ன தம்பி? இதான் வழின்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, ஏன்னா எல்லாரும் இந்த பக்கம் ஓடுறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அந்த மாஸ்டர் அங்கதான் இருப்பான். ஒருத்தன் ஒட்டு துணி இல்லாம ஓடுனதை நீ பார்த்த? என்னது? பாவம், குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லன்னு வெளில வந்துட்டான் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.